பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 15:26 எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நான் உன் பரிகராகிய கர்த்தர். அன்பான தேவச்சனமே, அநேக வியாதினால கவலைப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் வியாதியிலிருந்து நான் உனக்கு சுகம் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? விசுவாசிங்க. என் தேவன் நிச்சயமாகவே எனக்கு நல்ல சுகம் கொடுப்பார் என்று நம்புங்க. உங்க விசுவாசத்தின்படியே உங்களுடைய வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேகர் எனக்கு கால் பண்ணி இருக்கிறீங்க. சகோதரர்கள், சகோதரிகள், என் தாய் தகப்பமாருங்க, சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாருமே எனக்கு கால் பண்ணி அநேக வியாதிகளை சொல்லி இருக்கிறீங்க. சுகர்ல இருந்து ப்ராப்ளமா இருக்கு, பிபில ப்ராப்ளமா இருக்கு, சரீரத்தில் அநேக பிரச்சனைகள், என்னுடைய கிட்னில ப்ராப்ளம், கேன்சர் ப்ராப்ளம், இப்படி சொல்ல முடியாத வியாதிகள் எல்லாம் ஜெபத்து மூலியமா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மகனே, மகளே, நீ எதெல்லாம் ஜெபத்துல கேட்டியோ எல்லாவற்றையும் உனக்கு நான் சுகமா இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு இருக்கலாம், கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு இருக்கலாம். அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியாய் காணப்பட்டாலும் கர்த்தர் சுகம் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் இல்லையா? விசுவாசத்தோடு இசப்பா நீங்க சுகம் கொடுத்தீங்க என்று நான் நம்புறப்பா. அன்று எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுகம் கொடுத்தீங்க, வியாதி வராதபடி பாதுகாத்தீங்களே அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலையும் நீங்க அப்படி செய்வீங்க என்று நான் நம்புறேன் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுப்பார். உங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவு, மாத்திரை செலவு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுத்து உங்க குடும்பத்துல சந்தோஷமாய் வாழ்வதற்கு உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். எனக்கு கால் செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இந்த நேரத்துல சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிமிஷம் கூட கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். உன் வியாதியிலிருந்து உனக்கு நான் சுகம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. இயேசுவை பின்பற்றுங்க, விசுவாசிங்க. நம்ம அப்பா சுகம் கொடுத்தார் என்று கர்த்தருக்கு இப்பொழுதே நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். என் கண்மலையுமான கர்த்தாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, எந்த வியாதியும் உனக்கு நான் வர பண்ண மாட்டேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் தேற்றிய தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அன்றுரே ஆன்லைன்லப்பா எத்தனையோ என்னுடைய சகோதர சகோதரிகள், குடும்பத்தார், உறவர்கள், உற்றார்கள் அப்பா எவ்வளோ பேர் கால் பண்ணி ஆண்டவரே ராஜா இந்த நேரத்தில் அநேக வியாதிகளை சொல்லி கண்ணீரோடு அழுது துக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீரை என் தேவன் அறிந்திருக்கிறீங்க ராஜாப்பா. நாங்கள் செபிக்கிற ஒவ்வொரு நாள் அந்த செபத்தின் பதில் நல்ல சுகத்தை என் தேவன் கட்டளிடுவீங்க என்று அப்பா விசுவாசத்தோடு செபித்து கொண்டிருக்கிற இந்த செபத்திற்கெல்லாம் ஒரு வெற்றியை நீங்கள் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுதே கர்த்தாவே, யாரெல்லாம் எந்த இடத்துல ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்து ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அது எப்படியாப்பட்ட வியாதியாய் காணப்பட்டாலும் என் தேவன் இப்பொழுதே அந்த வியாதிகளிலிருந்து சுகம் கொடுப்பிருக்கிறார் ராஜா. ஆண்டவரே அப்பா, அப்பா உடைய பிள்ளைகள் அந்த வியாதியின் மேலே கையை வைத்து இப்பொழுதே ஆண்டவரே என் தேவன் சுகம் கொடுத்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு சுகத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் காணவும் ஆண்டவரே சாட்சி சொல்லவும் இந்த நேரத்தை நீங்கள் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. யாருக்கெல்லாம் ஆண்டவரே அநேக போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சம்பாதிக்கிறதெல்லாம் மாத்திர செலவுக்கு ஆகிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற, துக்கப்பட்டு இருக்கிற என்னோடு பேசிய ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, வியாதியெல்லாம் சுகமாக்குங்கப்பா. அன்று எப்படி எகிப்தியர் வியாதிகளை அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராதபடி பாதுகாத்த தேவன், அதே தேவன் எங்களுக்கும் ஆண்டவரே சுகம் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அந்த கல்வாரி சிலுவையினால எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்க என்று விசுவாசிக்கிறப்பா. உங்க ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பாயற்றும் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய ரத்தம் ஒவ்வொரு ரத்தத்திலையும் கலந்து எல்லாம் பொல்லாத வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் விலக செய்ததற்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதிகளை சுகமாக்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு இல்லையா, வியாதியிலேருந்து சுகம் கொடுத்துட்டேன்னு சந்தோஷமா நன்றி சொல்லுங்க. கலங்காதீங்க, நம்ம அப்பா ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா எவ்வளவு நன்மை செய்தார் இல்லையா, இப்போ உங்களுக்கு சுகம் கொடுத்தது கூட கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.